ஹை ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ செடி வளர்ப்போட முக்கியமான பராமரிப்பு முறைகளை ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். செடியை பொறுத்து, அதாவது பெரிய செடிகளாக இருந்தால் நல்லா தாராளமாக கட் பண்ணி விட்டு நல்லா அடர்த்தியாக மேற்கொண்டு வளர வைக்கலாம். சின்ன செடிகளாக இருக்கும் பொழுது படிப்படியாக, அதாவது நீளமாக வளர கிளைகளை மட்டும் கட் பண்ணி விட்டு அதிலிருந்து நிறைய பக்க கிளைகளை வர வச்சு செடியை அடர்த்தியாக்கலாம். அடுத்ததாக மண்கலவையை எப்போதுமே ஈரமாகவும் இறுக்கமாகவும் மெயின்டைன் பண்ணக்கூடாது. மண்கலவை உலர்ந்து மேல் மண் காஞ்சிருந்தால் நல்லா தாராளமாக தண்ணி விடணும். அடுத்ததாக மண்ணை அடிக்கடி கிளறி விடுறதால வேர்கள் நல்லா சுவாசிக்கும். எப்போதுமே ஈரமாகவும் இறுக்கமாகவும் இருந்தால் வேர்கள் சுவாசிக்க முடியாமல் வளர்ச்சி தாமதமாகலாம். அடுத்ததாக நல்ல சூரிய ஒளி கிடைக்கணும். 5லிருந்து 6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைக்கணும். இது காலை நேர வெயில் கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வளர்ச்சிக்காக. அடுத்ததாக பூக்கள் பூக்கிற பருவத்தில் நைட்ரஜன் உரங்களை தவிர்த்துட்டு பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்க உரங்களை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது பூ ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் பூக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் மேலோட்டமாக செடிகளை கட் பண்ணி விட்டு மறுபடியும் உரங்களும் நல்ல வெயிலும் நீரும் கொடுக்கும் பொழுது மறுபடியும் செடிகள் தாராளமாக பூக்க ஆரம்பிக்கும்.